பென்டே அப்படின்னா 5, கொஸ்தே பெண்டே கொஸ்தேன்னா 50 சோத். அப்போ அது என்ன எலெக்செக்ஸ் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்த்த சமயத்தில் அந்த 5 ஆகமம், எது ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமம் என்கிற 5 ஆகமத்தை பென்டாடெக் அப்படின்வாங்க. இப்போ 5 ஆகமங்கள். அப்போ இந்த பெயர் பழைய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தை இருக்கான்னா இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஏன் இல்லைன்னா, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. எபிரேய மொழியிலே இந்த பெந்தேகோஸ்தே என்பதற்கு சாவோத் என்று பெயர். அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. சாவுவோத் என்கிற வார்த்தை. நிறைய பக்கங்கள் இருக்குது, அதனால ஒவ்வொன்றா நான் திருப்பி பார்க்கிறேன். இது 50வது நாள். 50வது நாள் அப்படின்னா இயேசு, அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்தது 7வது வாரம் வரும் பொழுது கடைசியா வர ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த 50வது நாள். 7/7/49, நேற்றைக்கு 49, இன்னைக்கு 50. அப்ப 50வது நாள், அதாவது ஞாயிறோடு ஞாயிறு 8 நாள். சரியா கணக்கு தானே? ஞாயிறு டு ஞாயிறு, நான் சொல்ல ஞாயிற்றுக்கு சனி தான் 7. அது மாதிரி ஞாயிறோடு சனி 49, சனிக்கிழமை, சனின்னா சனி பிடிச்சிருச்சுன்னு நினைக்காது, ஞாயிற்றுக்கிழமை 50வது நாள். அதனால தான் பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொல்லப்படும். அது இதர பெயர்கள், இந்த பண்டிகைக்கு இதர பெயர்கள் என்னன்னா, வாரங்களின் பண்டிகை. எனது முதல்ல வாரங்களின் பண்டிகை இது எங்க இருக்குது அப்படிங்கிறது பல சொல்லுவேன். அடுத்தது அறுவடை பண்டிகை, அடுத்தது முதற் பலன்களின் பண்டிகை. வாரங்களின் பண்டிகை, அறுவடை பண்டிகை, முதற் பலன்களின் பண்டிகை. ஆனா நமக்கு 3 பண்டிகைக்கே ஞாபகம் இல்லை. கிறிஸ்துமஸ் அது சுத்தம், அதுல மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா புது துணியை போட்டு வரும். இயேசு கிறிஸ்து உயிர் திறந்ததுனால புது துணி போட மாட்டோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து போன நேற்று முந்தா நாளைக்கு தானே மறிச்சாரு அப்படின்ற மாதிரி இருந்துடா, புரியுது இல்லையா? அப்போ அன்னைக்கு ஈஸ்டருக்கு ஒரு புது துணியே கிடையாது, நிறைய. அப்ப நம்மளுக்கு இது எந்த அடிப்படையில இப்ப நம்ம கொண்டாடணுங்கிறத அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றேன். யூதருடைய பண்டிகை இது பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலருடைய முக்கியமான 3 பண்டிகைகள்ல ஒண்ணு பஸ்கா பண்டிகை, இன்னொன்று இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை, இன்னொன்று கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளும் யூதர்கள் கம்பல்சரி அவங்க புனித பயணம் வரணும். அவங்க எருசலேமுக்கு என்ன செய்யணும், எங்கிருந்தாலும் புனித பயணம் வர வேண்டும். அதனாலதான் பெந்தேகோஸ்தே நாள்ல யூதர்கள் எல்லாரும் அந்த எருசலேம்ல என்ன செய்தாங்க, ஆமா வந்திருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இது எது அடிப்படையில கொண்டாடப்படும்னா, யூதர்கள் எகிப்திலிருந்து அடிமைப்பட்டிருந்த அந்த காலத்துல அதிலிருந்து வெளியே வர்றாங்க. அங்கிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வர்றதை குறிச்சு பஸ்கா பண்டிகை. நம்ம ஒவ்வொரு முறையும் மாதந்தோறும் என்ன பண்டிகை கொண்டாடுறோம், பஸ்கா பண்டிகை. அப்போ பஸ்கா என்பது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பூசப்பட்டு அன்றைக்கு அங்கிருந்து வெளியே வர்ற நாளை நினைவு கூறுவது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் தான் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரியா இல்லையா? அதுக்குத்தான் அவர் வர வரைக்கும் அவருடைய மரணத்தை நம்ம என்ன செய்யறோம், தெரிவிச்சுட்டு இருக்கோம். இது பழைய ஏற்பாட்டு பாசோவர். அதாவது அதிலிருந்து உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாள் இது கொண்டாடப்படுகிறது. சரி, இது பழைய ஏற்பாட்டுல இது நடக்கிறது. இது நம்ம புதிய பாட குறிச்சு இன்னும் கொஞ்சம் கவனிக்கலாம். அப்ப எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த 50வது நாள். அது மாத்திரம் இல்ல, இந்த 50வது நாள்ல தான் சீனாய் மலையிலே மோசே தோரா என்கிற 10 கட்டளைகளை பெற்றுக் கொள்கிறார். உங்களுக்கு புரியுதான சொல்றது? இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கிறதுக்கு வேண்டிய வழிகளை குறித்து தெளிவடைவதற்கு அவங்களுக்கு போதிக்கிறதுக்காக சீனாய் மலையில முத ஏறுறாரு தெரியுமா? ஏறி 10 கற்பனைகளை பெற்றுக் கொள்ளுகிறாரே, அது 50வது நாள். அக்கினி இறங்குகிறது. அக்கினி இறங்கி அந்த கற்களின் மேல்
எழுத ஆரம்பிக்கிறது. அந்த எழுதின அந்த கற்களை அவர் கீழே கொண்டு வருகிறார். இதுதான் 50வது நாள். அதைத்தான் அவங்க தோரா கிடைத்த நாளாக கொண்டாடுகிறார்கள். அதுக்கு பிறகு அவர் சில நாட்களுக்கு பிறகு திரும்பவும் வந்துட்டு என்ன செய்யறாரு? ஆமா, சோத்திரம். அதாவது 10வது நாள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 10வது நாள் அவர் என்ன செய்யறாரு? மலையிலே அவர் 40வது நாள் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு கிடைக்கும். சரியா இல்லையா? அப்ப 50வது நாள் அதைத்தான் அவங்க பெந்தேகோஸ்தே என்று சொல்லி சாவோத் என்கிற பண்டிகை அவர்கள் கொண்டாடுகிறார். அடுத்தது கோதுமை அறுவடையின் முதல் பலன்களை கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இது அனுசரிக்கப்பட்டது. அடுத்தது என்னது? கோதுமை அறுவடை இருக்கு இல்லையா? அங்க கோதுமை தான். நம்ம ஊர்ல நெல், தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் இல்லையா? எங்களதெல்லாம் உண்மையா கன்னியாகுமரி மாவட்டம் வந்துட்டு உண்மையானபடி நெற்களஞ்சியம் நிறைந்த ஊர் தான். அதுதான் நாஞ்சில் அப்படின்பாங்க. நாஞ்சில்னா என்னது? நெல்லு தான். நாஞ்சி நாடு அப்படின்னு சொல்றாங்கல்ல எங்க ஊர். இப்போ ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ரப்பரும் வீடுகளுமாக மாறிவிட்டது. முதல் பலன்களுக்கு நன்றி செலுத்துகிற அவங்களுடைய நோக்கம் வேறு. அதுதான் புதிய ஏற்பாட்டில் நம்ம கவனிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர், புதிய ஏற்பாட்டை சொல்றேன், உயிரோடு எழுந்தாரே, எழுந்து எருசலேமிலே பெந்தேகோஸ்தே நாள், அந்த நாளில் அவங்க கூடி வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்ல, அதுதான் 50வது நாள். அந்த 50வது நாள்ல அவர் இறங்கி அவர்களை நிரப்புகிறார். சரியா? அதுதான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது வாக்கு கொடுக்கப்பட்ட, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் அக்கினி நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகளாக அவர்கள் மேல் வந்து அமருகிறார். இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு ஒரு கலர் உண்டு. நம்ம நினைப்போம், என்ன கலர் நினைப்போம் தெரியுமா? என்ன கலர்? பெந்தேகோஸ்தே நாளுக்கு என்ன கலர்? என்னங்க கலரு? வெள்ளை அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. பெந்தேகோஸ்தே நாளுக்கு கலர் வந்து ரெட். எப்படின்னா நெருப்பு, அக்கினிமயமான நாவுகளாக. புரியுதா? நெருப்பு தான், மறந்துடாதீங்க. அப்ப இதுதான் அந்த கலர். நான் உங்களுக்கு இதெல்லாம் தெளிவா சொல்றேன். நீங்க அடுத்த வருஷத்துல சோப்பே போட்டு வந்துடாதீங்க. இங்க எல்லாமே செவச்சவன்னு இருந்துருவாங்க. அதுக்காக சொல்ற கலர் இதெல்லாமே உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கின பொழுது பல்வேறு விதமான மொழிகளை பேசுகிறார். அதனாலதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க இவங்க எல்லாம் என்னுடைய பாஷைகளை பேசுகிறார்கள். ஏன்னா யூதர்கள் எங்க இருந்தாங்க? சிதறித்திருந்தாங்க. ஒவ்வொரு நாட்டுல இருக்காங்க, அந்த மொழியை பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நாள் வரணும். ஏன்னா இது என்ன பண்டிகை? விசேஷித்த யூதர்களுடைய பண்டிகை. வந்துட்டாங்க. சரி, இந்த நாளில தான் நற்செய்தியை பிரசங்கிக்க தொடங்கும். அப்போ நற்செய்தியை பிரசங்கிக்கிறது அன்னைக்கு தான் தொடங்கும் நற்செய்தி. அதை இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணார். கரெக்டா கேளுங்க. சீசர்கள் உண்மையாய் நற்செய்தியை பிரசங்கிக்கிறது அன்னைக்கு தான். சீசர்கள் முதல்ல என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க சொல்லுங்க? இயேசு வருவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு வருவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதாவது அந்தந்த ஒரு கிராமத்துக்கு போய் இயேசுவை பத்தி, அதை இயேசு வருவாருங்கிறத சொல்லிட்டு வரணும், பேயை துரத்திட்டு வரணும். இப்ப என்ன செய்யறாங்க? அது அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். முதலாவது இந்த இடத்துல இதுதான் அன்னைக்கு தான் சபை என்கிற ஒன்று துவங்கப்படுகிறது. அதாவது முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பழைய ஏற்பாடு சொல்லுது, சபையார் எல்லாரும் கூடி வந்தார்கள், சபையார் எல்லாரும் கூடி நின்றார்கள். 3 மணி நேரம் அவர்களுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் வாசிக்கிறோம். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் தான் சபைன்னு சொல்லப்பட்டது. எப்போ தேவனுடைய ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் வந்து இறங்கி அங்கே நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டதோ முதலாய் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 120 பேர் மெத்தில கர்த்தர் இறங்குகிறார். முதலா 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதான் உங்களுக்கு நான் சொன்னேன், அது அறுவடையின் பண்டிகை பழைய ஏற்பாட்டில். அப்படியா இல்லையா? சொன்னா இல்லையா? அறுவடை. அதுதான் புறஜாதிகளாய் இருந்த, சாத்தானோடு ஒட்டு உறவாய் இருந்த அந்த மக்களை நற்செய்தியினாலே முதலாவது அறுவடை செய்த நாள். விளங்குதா சொல்றது? புரியலையா? இதுதான் பெந்தேகோஸ்தே நாள். இந்த பெந்தேகோஸ்தே நாளை நம்ம கொண்டாடு. இது நமக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் கொண்டாடும். அதுதான் அந்த சபையை கொண்டாடுது. அவங்களுக்கு விக்கிரக வழிபாடும் உண்டு, ஆனா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறது? அதான் மறந்துட்டோம். பெந்தேகோஸ்தே சபைகள் மறந்துருச்சு. ஆனா இந்த நாள், இந்த பண்டிகையை கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்று விரும்பி இருக்கிறேன்.
அல்லேலூயா. சோதனை நிறைய இருக்குதுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு அவசியம் என்பதை புரிந்து திருச்சபை மக்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு நம்மளுக்கு வேணும். இயேசு கிறிஸ்துவை தேவன் அதாவது அறிக்கை எடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் இருக்குது. நேற்றுக்கு நான் சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் இருக்குது. அவராலே அன்றி பரிசுத்த ஆவியானவர்களே அன்றி ஒருவரும் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ இயேசுவை நீங்க இன்னைக்கு வரைக்கும் விசுவாசம் இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களை தொற்று இருக்கிறார். அதுக்கு பிறகு நீங்க எந்த அளவுக்கு காத்து இருக்கிறீங்க, அதான் முக்கியம். 10 நாள் அவங்க காத்திருந்தாங்க. நம்ம போய் உட்கார்ந்து நம்மளுக்கு சோத்திரம். நான் காத்திருப்பதோ என் செல்மே, நான் காத்திருப்பதோ என்னுடைய டிவி அருகிலே, நான் காத்திருப்பதோ என் தோழி அருகிலே, நான் காத்திருப்பதோ கடையா உட்கார்ந்துட்டு இருப்பேன். இது நம்மளுக்கு பலனை கொடுக்காது. நம்ம கத்திரத்துல காத்து பரிசுத்த ஆவியானுடைய உறவு என்பது ரொம்ப அவசியம். இதை நேற்றுக்கு எம்பசைஸ் பண்ண நல்ல அழுத்தமாக நான் அந்த வரங்களை பற்றி சொல்லும் போது ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்க ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க, 5-6 பேர் தான் இருந்திருப்பாங்க. போக போக கொஞ்சம் பேர் வந்து 10 பேருக்கு மேல 10-15 பேர் 10 பேருக்கு மேல இருந்தாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னும் நிறைய காரியங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் நான் சொல்லல. இது ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுங்க. அதாவது இது வாரங்களின் பண்டிகையா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16 இந்த வசனங்களை வாசிக்கலாம். 23:15-16 வாசிக்கிறேன். 23ஆம் அதிகாரம் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வருகிற அந்த நாளுக்கு தொடங்கி ஒரு 49 நாள் எண்ணுங்க, 7 வாரங்கள் எண்ணுங்க. அப்படித்தானே எழுதிருக்கு. சரி, இதுதான் வாரங்கள். 7 வாரம் வந்ததுனால வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் உள்ள வசனங்கள் எல்லாம் சொன்ன நேரம் ஆயிரும். பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அந்த காரியத்தை ஒரே சுருக்கமா ஒரு காத்து சொல்றேன். புரஜாதிகளாய் இருந்த உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவினது மாத்திரமல்ல, அவருடைய சொந்த ஆவியானவரை நமக்குள்ளே தந்து அவருடைய ஜாதிகளாய் அவருடைய சபையாக ஏற்றுக்கொண்ட நாள் அது. புரியலையா? அந்த நாளை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாட்களும் சொல்லப்படும். என்னன்னா அன்னையர் தினம், அடுத்தது தந்தையர் தினம், அடுத்து பெண்கள் தினம் சொல்றாங்களா. சமூக நீதி தினம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்ல, தெரியுங்களா உங்களுக்கு? அது மாதிரி சமூக நீதி பரலோகத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்ம எல்லாரும் அங்கீகரிச்சது அந்த தினம் தான் இது. அதுக்கான கூட்டம் தான் இது. சபை என்கிற ஒரு பெரிய அமைப்பு. இன்னைக்கு இந்த திருச்சபை உருவாகி இந்த ஊழியம் உருவாகி ஏறக்குறைய 40 ஆண்டுகள் இருக்கும் என்று எண்ணுகிறேன். 84 அந்த வாக்குல ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. பொன்னொருள் பாஸ்டர். அப்போ அதுக்கு ஒரு கொண்டாட்டம் வச்சுக்கணும், தெரியுமில்ல? ஆண்டு விழா. திரும்ப நான் இன்னும் அந்த வருஷங்கள் எண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் கொண்டாடல. இனி கொண்டாடினா நம்ம புதிய சர்ச்சில் கொண்டாடிக்கலான்னு பேசாம இருந்துட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு பர்த்டேயும் நம்ம கொண்டாடிட்டே இருக்கோம். ஒரு விஷயம் தெரியுமா? நமக்கு பர்த்டே எவ்வளவு தூரம் போகும்னா 100 அல்லது 120 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேல போகாது. சபை 2000 வருடமாய், ஆமா, துவங்கப்பட்டு 2000 வருஷமாய் இது அழியல. இது கொண்டாடப்பட வேண்டிய காரியமா இல்லையா? அல்லேலூயா, சோத்திரம். அப்போ இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவ சமூகத்துல உட்கார்ந்து இன்னும் அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு இன்னும் வல்லமையை வெளிப்படுத்துகிற நிலையை சபை அடைய வேண்டும். அல்லேலூயா, சோத்திரம்.